வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய வகுப்பில் சுந்தர காண்டத்திற்கு முன்னோடியாக சில செய்திகளை பார்க்க போகிறோம். கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் நிறைவடைந்து சுந்தர காண்டத்தை தொடங்குவதாக இருக்கிறோம். சுந்தர காண்டத்திற்காகவே காத்து கொண்டிருப்பவர்கள் அநேகர் இல்லையா? ராமாயணம் என்றால் ராமாயணத்தில் இருக்கிற 6 அல்லது 7 காண்டங்களை காட்டிலும் சுந்தர காண்டத்திற்கு சிறப்பு அதிகம், மேன்மை அதிகம். இந்த சுந்தரகாண்டத்து செய்திகளை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும், இவற்றை காது குளிர கேட்க வேண்டும் என்பதற்காகவே பலரும் காத்திருப்பர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சுந்தரகாண்டத்தை நாம் இப்போது நெருங்கிவிட்டோம். சுந்தரகாண்டத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக சிலவற்றை இப்போது காண இருக்கிறோம், தொடர்பான சிலவற்றை. சுந்தரகாண்டம் என்பது கவிச்சக்கரவர்த்தி கம்பருடைய ராமாவதார காப்பியத்தை பொறுத்தவரையில் 5வது பெரும் பிரிவு. பொதுவாக சொன்னால் ராமாயணத்தினுடைய 5வது பெரும் பிரிவு என்று சொல்லிவிடலாம். வால்மீகி மகரிஷியின் முதல் நூலிலே கூட பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் என்கிற வரிசையில் 5வதாக சுந்தர காண்டம் அமைந்திருக்கிறது. அநேகமாக வால்மீகி முனிவரின் இந்த வரிசை கிரமத்தைத்தான் பின்னாலே வந்த ஆசிரியர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கவிச்சக்கரவர்த்தியும் இதனை 5வது பெரும் பிரிவாக வைக்கிறார். தமிழ் ராமாவதார காப்பியத்தில் 14 படலங்கள் இருக்கின்றன. சுமார் 1350 பாடல்கள் இந்த சுந்தரகாண்டத்தில் காணப்படுகின்றன. சுமார் என்று சொல்லுவதற்கு காரணம், பிரதிகளுக்கு பிரதிகள் சில பாடல்கள் எண்ணிக்கையில் குறையலாம், கூடலாம். எனவே ஆன் அன் ஆவரேஜ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பார்களே, அந்த வகையில் 1350 பாடல்கள் என்று சொல்லலாம். வால்மீகி முனிவருடைய முதல் நூலில் சுந்தரகாண்டத்தில் 68 சர்க்கங்கள் காணப்படுகின்றன. சுமார் 2800 ஸ்லோகங்கள் உள்ளன. சர்க்கங்கள் என்று பொதுவாக அந்த சர்க்கங்களுக்கு பெயர் சொல்லாமல் வால்மீகி மகரிஷி அமைத்திருந்தாலும் கூட கவிச்சக்கரவர்த்தி படலங்களுக்கு பெயர் சொல்கிறார். சர்க்கங்கள் என்கிற போது முதல் சர்க்கம், 2வது சர்க்கம் என்று மாத்திரமே எண்ணிக்கையில் வரும். அந்த சர்க்கத்திற்கு தனியான பெயர் குறிக்கிற வழக்கம் இல்லை. ஆனால் கவிச்சக்கரவர்த்தி தம்முடைய காப்பியத்தில் என்ன செய்கிறார்? குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை மையமாக வைத்து அந்த படலம் அமையும் என்றால் அந்த நிகழ்வையே பெயராக கொண்டு அந்த படலம் அழைக்கப்படும். உருக்காட்டு படலம், உருவினை காட்டுகிற படலம் என்பது உருக்காட்டு படலம். ஊர் தேடு படலம், சீதை எங்கே இருக்கிறாள் என்று அந்த ஊரிலே தேடிய பான்மை என்பதனால் ஊர் தேடு படலம் என்று அமையும். இவ்வாறு 5வது பெரிய பிரிவாக இருக்கிற சுந்தரகாண்டத்திற்கு சுந்தரகாண்டம் என்கிற பெயர் ஏன் வழங்கப்படுகிறது? இது பற்றிய சர்ச்சைகள், வாதங்கள், விவாதங்கள் ஏராளமாக உண்டு. பொதுவான விஷயங்களை இங்கே பார்க்கலாம். சுந்தரத்தை கூறுகிற காண்டம், சுந்தர காண்டம் என்கிற அந்த பெயரை கதையின் போக்கையெல்லாம் அப்படியே அகற்றிவிட்டு இந்த பெயருக்கான பொருள் என்ன என்று மாத்திரம் எடுத்து பார்ப்போமேயானால் சுந்தரத்தை கூறுகிற காண்டம் சுந்தர காண்டம்.
அயோத்தியை கூறுகிற காண்டம் அயோத்தியா காண்டம், ஆரண்யத்தை கூறுகிற காண்டம் ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தையை கூறுகிற காண்டம் கிஷ்கிந்தா காண்டம், பால பருவத்தை கூறுகிற காண்டம் பாலகாண்டம், யுத்தத்தை கூறுகிற காண்டம் யுத்த காண்டம் என்கிற வகையில் சுந்தரத்தை கூறுகிற காண்டம். சுந்தரம் என்றால் சுந்தரம் என்கிற சொல்லுக்கு அழகு என்று பொருள் கொள்ளலாம். அழகு, முறைமை, ஆர்டர்லினஸ் என்று சொல்கிறோமே அந்த முறைமை, சீர், கவின் என்றெல்லாம் பொருள்கள் கொடுத்து விடலாம். காப்பிய நாயகியாக இருக்கிற சீதையின் மேனி அழகை பற்றியும் அவள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறாள் என்று வர்ணிக்கும் போதே அவள் அழகானவள் என்பது மாத்திரம் அல்ல, அந்த சூழலில் அந்த அழகு எப்படி அடக்கமாக பரிமளிக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஆக காப்பியநாயகி சீதையின் மேனி அழகையும் அவளுடைய குணநலன்களையும், அந்த அழகை குணநலன் மாற்றுகிறது அல்லது மாடிஃபை செய்கிறது. எப்படி என்று பார்க்கலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அசோகவனத்தில் அவள் அமர்ந்திருக்கிறாள், அழகானவள். ஆனால் கவி சக்கரவர்த்தி சொன்னார், ஓவியம் புகை உண்டதை ஒக்கின்றாள். அழகானதொரு ஓவியம், அந்த ஓவியத்தில் புகை படிந்து விட்டால் எப்படி இருக்கும்? அழகு குலையாது, ஆனால் அழகு கண்களுக்கு தென்படாது, இல்லையா? அப்படித்தான் அவள் புகை உண்ட ஓவியமாக இருக்கிறாள். இதற்கு என்ன காரணம்? ராமனை பிரிந்திருக்கிற அந்த வருத்தம் அவளை அப்படியே புகை மண்டச் செய்திருக்கிறது. She is not jubilant. She is not happy. She is not joyous. வருத்தம் அவளுடைய அழகை அப்படி புகை படிந்தது போல மங்கச் செய்திருக்கிறது. இப்போது என்ன ஆகிறது? அவளுடைய அழகு, ஆனால் அந்த அழகை குணம் மாற்றுகிறது. ஆகவேதான் அவளுடைய மேனி அழகையும் அவளுடைய குணநலனையும் அவளுடைய புற அழகையும் அக அழகையும் இந்த காண்டம் உணர்த்துகிறது என்பதனால் இது சுந்தர காண்டம் என்று உவேசா போன்றவர்கள் கருதியிருக்கிறார்கள். அனுமனுடைய அறிவு, ஆற்றல், முயற்சி, ஊக்கம், திறம், அதுவும் கூட அனுமனுடைய அழகுதானே. The beauty of his strength, the beauty of his efforts, the beauty of his motivation, இவையெல்லாம் சேர்ந்த அழகுகள். அனுமனுடைய அறிவு, அனுமனுடைய ஆற்றல், அனுமனுடைய முயற்சி, தளராத முயற்சி, தடங்கல்கள் வந்தபோதும் கூட விட்டுவிடாத முயற்சி, யாரேனும் தடுக்க பார்த்தபோது கூட விட்டுவிடாத முயற்சி. அனுமன் கடலை தாண்டி போகும்போது ஒரு மலை எழும்பும். கடலுக்குள்ளே இருந்து அந்த மலை மேலே வரும். அந்த மலைக்கு மைனாகம் என்று பெயர். அந்த மைனாக மலை சொல்லும், நான் சகரன் என்கிற உன்னுடைய முன்னோருக்கு மிகவும் கடமைப்பட்டவன். மலைகளின் இறக்கைகளையெல்லாம் இந்திரன் வெட்டிய போது நான் மாத்திரம் தப்பித்து கொண்டேன். காரணம், நான் சகரனிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். சாகரன் வெட்டியதுதானே இந்த சாகரம். இந்த சாகரத்திற்குள் நான் அடைக்கலம் புகுந்தேன். அதனால் என்னுடைய இந்த இருப்புக்கு காரணம் சகரன். இக்ஷ்வாகு குலத்திற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். அன்று தொடங்கி இக்ஷ்வாகு குல மன்னர்களெல்லாம் விடுமுறை எடுக்க வேண்டும் என்றால் என் மீது வந்து தங்குவார்கள். வெக்கேஷனிங் அட் a hill station என்று சொல்கிறோமே, இக்ஷ்வாகு குல மன்னர்களெல்லாம் they vacationed on மைனாகம். அதை அந்த மைனாக மலை இப்போது சொல்லி, நீ ராமகாரியமாக போகிறாய், இக்ஷ்வாகு குல மன்னர்கள் என் மீது தங்குவார்கள்.
நீ ராமனுக்கு தூதன், ராமனுக்கு முன்னோன் உனக்கும் முன்னோன் ஆகிவிடுகிறான். அந்த வகையில் பார்த்தால் ராமகாரியமாக போகிற நீ என் மீது வந்து தங்க வேண்டும். சற்றே தங்கி இளைப்பாறிவிட்டு அதற்கு பின்னர் நீ போகலாம் என்று சொல்ல, இல்லை, இப்போது நான் இளைப்பாறவில்லை, நகர்ந்து போ, அகன்று கொள், நான் என்னுடைய பணியை முடித்துவிட்டு வந்து இளைப்பாறுகிறேன் என்று எந்த வகையிலேயும் சலனத்திற்கு இடம் கொடுக்காமல் தொடர்கிற அனுமனுடைய முயற்சி. அனுமனுடைய அறிவு, அனுமனுடைய ஆற்றல், முயற்சி, ஊக்கம், எண்ணி துணிகிற திறம், இவை எல்லாவற்றையும் காட்டக்கூடிய, இந்த அழகுகளையெல்லாம் காட்டக்கூடிய காண்டம் என்பதனால் சுந்தர காண்டம் என்று இதனை குறிப்பிடலாம். இது தவிர இன்னும் பல காரணங்களும் சொல்லப்படலாம், சொல்லப்படுகின்றன. இறைவனை பிரிந்து உலகிலே ஒரு உயிர் வாடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். உலகத்திலே இருக்கிற உயிர்களெல்லாம் இறைவனை பிரிந்து இறைவனை தேட வேண்டிய முயற்சியில் இருக்கின்றன. பூமி வாழ்க்கை என்பதே இறைவனை தேடுகிற முயற்சியாக இருக்க வேண்டும். அதுதான் தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூமி வாழ்க்கை எதற்காக? ஏதோ சில வசதிகளை, சுகங்களை அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல. வாட் இஸ் தி அல்டிமேட் ஒப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஹியூமன் லைஃப்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றால், மாக்களிலே இருந்து இந்த மக்களை வேறுபடுத்துவது சிந்தனை திறம். இந்த சிந்தனை திறம் எதை கொடுக்க வேண்டும்? மானுட வாழ்க்கைக்கு இறைவனை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்படியானால் தி அல்டீரியர் ஒப்ஜெக்டிவ், மனித வாழ்க்கையினுடைய நிறைவான இலக்கு, குறிக்கோள் என்பது இறைவனை அடைவது. அப்படி இறைவனை அடைவது என்றால், பூலோக வாழ்க்கையில் இருக்கிற உயிர்கள் இறைவனை தேடுகிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இவை பிரிந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு சில நேரம், ஈடுபட முடியாமல் சில நேரம், அப்படி ஈடுபட்ட போது தடங்கல்கள் வந்து சில நேரம் தவிக்கின்றன. அதுதான் இறைவனை பிரிந்து உலகில் வாடுகிற உயிர்கள். இந்த உயிரை இறைவன் மாட்டு சேர்ப்பிப்பது யார்? எதை கேட்டு இந்த உயிர் இறைவன் பாதையில் சென்று இறைவனை அடைய முயல்கிறது? ஒரு குரு வழி நடத்துகிறார் இல்லையா? குருவின் வழியிலே குரு வழியை காட்டி, பாதையை காட்டி, இப்படி போனால் அந்த இறைவனை அடையலாம் என்று காட்டுகிறாரே, அந்த குருவின் பெருமை. பூமியிலே இருக்கிற உயிர், இங்கே சீதை என்று எடுத்துக்கொண்டால், இறைவனை பிரிந்து தவித்து கொண்டிருக்கிற, வாடிக்கொண்டிருக்கிற உயிர். இறைவனுக்கு பக்கத்திலே தான் இருந்தது. ஆனால் விதிவசம், கர்ம வினை, எத்தனையோ காரணங்கள், பூலோக பிறப்புக்கு என்னெல்லாம் காரணங்களோ அந்த காரணங்கள், அவற்றின் காரணமாக இப்போது பிரிந்திருக்கிறது. யார் வழிகாட்டுகிறார்கள்? யார் சேர்த்து வைப்பதற்கு வழி செய்கிறார்கள்? அந்த உயிரை இறைவன் மாட்டு சேர்ப்பிக்கும் குரவரின் செயல். குரவர் என்றால் உயர்ந்தவர், மேன்மை மிக்கவர், குரு ஆனவர். அந்த குரவரின் செயலை காட்டுவது. அனுமனுடைய செயல் இங்கே குருவின் செயலாக மாறுகிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் விப்ரலம்ப ஸ்ருங்காரம். தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்கிறார்கள். அப்படி பிரிந்திருக்கும் போது ஒருவருடைய அழகிலே இன்னொருவர் மானசீகமாக ஈடுபடுகிறார்களே, அந்த விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தை காட்டக்கூடிய காண்டம். இவற்றையெல்லாம் காட்டிலும் இன்னொரு காரணம் மிக தெளிவாக, மிக அழுத்தமாக சொல்லப்படும். அனுமனுடைய பெயர்களில் சுந்தரன் என்பதும் ஒன்று. அனுமனுடைய தாயான அஞ்சனை சுந்தரா என்றுதான் தன்னுடைய மகனை அழைத்தாள் என்று சொல்லுவார்கள். அஞ்சனையின் புத்திரன் என்பதனால் ஆஞ்சநேயன், வாயுவின் புத்திரன் என்பதனால் மாருதி, பவனகுமாரன், இப்படியெல்லாம் பெயர் பெறுகிற அனுமன்
அஞ்சனையின் மகனாக இருப்பவன் அந்த அஞ்சனையால் அழைக்கப்பட்ட பெயர் சுந்தரன் என்பது. சுந்தரனை பற்றிய காண்டம் என்பதனால் சுந்தர காண்டம் என்றும் சொல்லலாம். தத்திதாந்த நாம வழியிலே சுந்தரனை பற்றிய காண்டம் என்பது சௌந்தரிய காண்டம் என்றுதான் வந்திருக்க வேண்டும் என்று இலக்கண பிடிப்பு மிக்கவர்கள் உரைப்பார்கள். சௌந்தரிய காண்டம் என்றுதானே வந்திருக்க வேண்டும், அப்படி இல்லாமல் சுந்தர காண்டம் என்று வருகிறதே. ஆகவே அனுமனுக்கு சுந்தரன் என்கிற பெயர் இருந்ததா என்பதை ஏற்க முடியவில்லை என்பார்கள். சௌந்தரிய காண்டம் என்று இழுக்கிற போது அது சற்றே நீளமாகவும் நெருடலாகவும் இருக்கிறது என்கிற காரணத்தால் சுந்தரகாண்டம் என்றே கூட இருந்திருக்கலாம். அனுமனுக்கு சுந்தரன் என்கிற பெயர் வழங்கப்பட்டது என்கிற தகவலை ஏற்றுக்கொள்கிறோம். சில பிரதிகளில் சௌந்தரிய காண்டம் என்றே கூட போடப்பட்டிருக்கிறது. சுந்தரன் என்பது சௌந்தரியம் என்று ஆகும் தத்திதாந்த வகையிலே என்று சொன்னால் அந்த பெயரையும் ஒரு சில பழைய பிரதிகளில் காண்கிறோம். மொத்தத்தில் அழகு என்பதே மையம். சீதையின் அழகு, அனுமனின் அழகு, அனுமனுடைய செயல் ஒரு குருவின் செயலாக இருக்கிற அழகு, பல வகையான அழகுகள். தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்கும் போது அவர்களுடைய எண்ணங்களில் அந்த தலைவனின் அழகும் தலைவியின் அழகும். சீதையை பிரிந்திருக்கிற ராமன் சீதையின் அழகை எண்ணி பார்க்கிறான், அவளுடைய குணத்தை எண்ணி பார்க்கிறான். அசோகவனத்தில் தனித்து அமர்ந்திருக்கிற சீதை, சுற்றிலும் அரக்கிமார்கள் இருந்தாலும் சிந்தனையில் அவள் தனித்துத்தானே இருக்கிறாள். அப்படி தனித்து அமர்ந்திருக்கிற சீதை அன்றைக்கு குகனுக்கு உறவு என்றும் நட்பும் என்றும் சொன்னாரே, அன்றைக்கு நாங்கள் புறப்பட்டு வரும்போது இப்படியெல்லாம் சொன்னாரே என்றெல்லாம் ராமனுடைய அழகை பற்றி, ராமனுடைய குணத்தை பற்றி எண்ணி அந்த குணமும் அழகும் தன்னை சுற்றி இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, மானசீகமாக அந்த அழகிலே திளைத்து கொண்டிருக்கிறாளே. அப்படியானால் தலைவன் தலைவியின் அழகிலும் தலைவி தலைவனின் அழகிலும் திளைக்கிற அந்த நிலைதான் விப்ரலம்ப ஸ்ருங்காரம். அந்த அழகை சொல்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். வெவ்வேறு வகையான அழகுகளை காட்டுகிற அழகான காண்டம் சுந்தர காண்டம். நாடக காப்பியம் என்று எடுத்து பார்த்தால் இந்த காண்டத்தின் இடம் என்னவாக இருக்கிறது? பெரியோர்களே, நாடக கீர்த்தனம் வேறு, நாடக காப்பியம் வேறு. கதாபாத்திரங்கள் பாடுவதாக அமைந்தால் அது நாடக கீர்த்தனம். இங்கே காப்பியம்தான். எந்த காப்பியத்திலேயுமே நாடகம் உண்டு. ஒரு கதையை அந்த காப்பியம் சொல்கிறது என்றால் அங்கே நாடகம் தன்னாலேயே உருவாகிவிடும், இல்லையா? கதை அம்சத்தோடு அதில் உணர்வுகளை சேர்த்து உணர்ச்சிகளை பெய்து ஒன்றை கொடுத்தோம் என்றால் என்ன சொல்கிறோம்? இட் இஸ் அ ட்ரமாட்டிக் ப்ரெசன்டேஷன் என்று தான் சொல்கிறோம். அந்த உணர்ச்சி சேரும்போது, உணர்ச்சியினுடைய பல வகையான வடிவங்கள் சேரும்போது அது ட்ரமாட்டிக் என்று மாறுகிறது. இங்கே காப்பியத்தில் கதை இருக்கிறது, எனவே அது ஆல்ரெடி ட்ராமா இன்ஸ்டில்ட். அப்படியானால் நாடக காப்பியம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், ஒரு காப்பியத்தை ஆய்வு செய்யும் போதும் அளவிடும் போதும் சில நாடக கூறுகளை வைத்து அளவிடுகிற முறைதான் நாடக காப்பிய முறை. அதே கதை, அதே காப்பியம், கம்பருடைய அதே காப்பியம்தான். இந்த காப்பியத்தை நாடக முறையில் அணுகலாம். இந்த காப்பியத்தை வெற்றாக வெறுமே இலக்கியம் என்று மாத்திரமே அணுகலாம். இந்த காப்பியத்தை தர்மத்தின் வழியிலே அணுகலாம். இந்த காப்பியத்தை ராமனுடைய கதை என்பது திருமாலின் அவதாரம் என்கிற வகையில் சமய ரீதியாகவும் அணுகலாம்.
நாடக காப்பிய முறையில் இந்த காண்டத்திற்கு என்ன இடம் இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு நாடக காப்பியத்தை ஆய்வு செய்யும் போது அந்த காப்பியத்தில் இந்த 5 நிலைகள் இருக்க வேண்டும். இவற்றுக்கு 5 சந்திகள். சந்திகள் என்றால் சந்திப்பு, ஜங்ஷன். என்ன அர்த்தம்? ஒன்று தொடங்கி as the story flows it takes a slight turn. அப்போ ஒரு சந்திப்பு, மறுபடியும் அது இன்னொரு திசையில் போகும்போது ஒரு சந்திப்பு. அது நேரே போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆங்காங்கே ஒரு திருப்புமுனை நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா? அந்த திருப்புமுனை நிகழ்ச்சி ஒரு சந்திப்பாக மாறும். அந்த வகையில் நாடக காப்பியத்திற்கு 5 சந்திகள் இருக்க வேண்டும். முகம், பிரதிமுகம், கர்ப்பம், விளைவு, துய்த்தல். இவை என்னென்ன? இப்போது ராமாவதார காப்பியத்தை இந்த 5 சந்திகளில் ராவணன் தீமை செய்தான் என்கிற அந்த ஒரு மையக் கருதுகோளை வைத்துக்கொண்டு அணுகலாம். இந்த கதையில் 2 கருதுகோள்களை நிர்ணயிக்க முடியும். எத்தனையோ கருதுகோள்களை நிர்ணயிக்க முடியும் என்றாலும் இப்போதைக்கு 2. எப்படி? ஒன்று ஃப்ராம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஹீரோ, இன்னொன்று ஃப்ராம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஆன்டி ஹீரோ. பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஹீரோ என்றால் இந்த ஹீரோ தோன்றினார், அப்படி தோன்றியவர் வளர்ந்தார், அவர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று மையம் கொண்டார். அந்த மையம் கொண்ட அந்த விஷயத்தினுடைய வளர்ச்சி அல்லது விளைவு, அந்த விளைவை அவர் அனுபவித்தார். இது இந்த ஆங்கிளில். இப்போ இதையே ஆன்டி ஹீரோ ஆங்கிளில் வந்தால், ஆன்டி ஹீரோ என்ன செய்தார்? எங்கேயோ தன்னுடைய திட்டம், யாருக்கோ தீங்கு நினைக்கிற தன்னுடைய திட்டத்தை உருவாக்கினார். அது முளைவிட்டது. பின்னர் அந்த திட்டம் பெரிதாக வளர்ந்து நாற்று பிடித்தது. பின்னர் அந்த திட்டம் எப்படி ஸ்பெசிஃபிக்காக செயல்பட வேண்டும் என்று கருக்கொண்டது. பின்னர் அதே திட்டம் வளர்ந்தது, ஒரு விளைவை நோக்கி செல்கிறது. கடைசியில் அந்த திட்டத்தால் அவருக்கு என்ன அனுபவம் கிடைத்தது? அந்த அனுபவத்தை அவர் அனுபவித்தார். இது மேலும் புரிவதற்காக விளக்கங்களுக்குள் போகலாம். முதல் சந்தி என்ன? முகம். முகம் என்பது முளை என்றும் பொருள்படும். ஒரு சின்ன விதை உள்ளே விழுந்து அது அப்படி முளை விடுகிறது, முகம் காட்டுகிறது இல்லையா? That is when it is starting to show its face. இந்த காப்பியத்தை பொறுத்தவரையில் நாம் ராவணன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வருவோம், ஆன்டி ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ். ராவணன் நல்லவர்களுக்கு செய்கிற தீமைக்காக தாடகை முதலியோர்கள் ஆங்காங்கே நிலைநிறுத்தப்பட்டிருந்தார்கள். ராவணன் ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் பிளான். நல்லவர்களுக்கு தீமை செய்கிறான். அவன் மைய இடத்திற்கு அப்புறம்தான் வரப்போகிறான். ஆனால் அந்த மைய இடத்திற்கு வருவதற்கு முன்னால் சுற்றிலும் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு தீங்கு செய்ய தொடங்குகிறான். தாடகை முதலியோர் வழியாக ராவணன் நல்லவர்களுக்கு செய்கிற தீமைதான் இந்த காப்பியத்தினுடைய முகம். அதுதான் வித்து. இந்த இடத்துல முளை விடுதல் அப்படின்னு சொன்னால் கூட முதலில் வித்தாக இருந்து அந்த வித்து முளை விடுகிறது. வித்து இருந்தால் தானே, விதை இருந்தால் தானே முளை விட முடியும். இதை கம்பனிலேயே பார்க்கலாம். இலங்கை அரசன் பணி அமைந்து ஓர் இடையூறாய் விலங்கல் வலிகொண்டு எனது வேள்வி நலிகின்றாள் என்று தாடகையை பற்றி விஸ்வாமித்திரர் கூறுகிறார். இலங்கை அரசனுடைய பணி, இந்த விதை இலங்கை அரசனால் விதைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசன் பணி அமைந்து விலங்கல் வலிகொண்டு எனது வேள்வி
இடையூறாய் நலிகின்றாள். தொடர்ந்து கவிக்கூற்றே அங்கே வருகிறது. தாடகை கீழே விழுகிறாள். ராமனுடைய அம்பினால் ராவணனுடைய உறவினளாக இருந்த தாடகை கீழே விழுகிறாள். அப்படி கீழே விழுந்தபோது அது எப்படி இருக்கிறது என்று கவி சக்கரவர்த்தி வர்ணிக்கிறார். முடியுடைய அரக்கர்க்கு அந்நாள் முந்தி உற்பாதமாக படியிடை அற்று வீழ்ந்த வெற்றியம்பதாகை ஒத்தாள். இதுவரைக்கும் ராவணன்கிட்ட இருந்த அந்த வெற்றி கொடி இருக்கே, வெற்றி கொடி இப்போ கீழே விழுந்து விட்டது. தாடகை விழுந்த உடனேயே அவனுடைய வெற்றி கொடி கீழே விழுந்து விட்டது என்றால் ராவணன் செய்கிற அந்த தீமை என்பது வித்திடப்பட்டு அது முளையாகி அந்த முளை மெல்ல வளரத் தொடங்கி விட்டது. அது இன்னமும் நன்றாக எங்கே ஊறி அந்த முளை பெரிதாக தலை காட்டுகிறது. வித்து இப்போது நல்ல நீரிலே ஊற வைக்கப்பட்டு அது நல்ல முளையாக வந்துவிட்டது. எங்கே இந்த வித்து தாடகை முதலியோர் வழியாக வந்த வித்து என்ன ஆச்சுன்னா, முடிசூட்டு விழான்னு சொன்னார்களே அன்றைக்கு, தசரதன் முடிசூட்டு விழாவுக்காக பல இடங்களிலே இருந்து கொண்டு வந்திருந்த அந்த புனித நீரில் நன்றாக ஊறிவிட்டது. அந்த புனித நீரில் நன்றாக ஊறிவிட்டது. ஊறி வளர்கிறது. எப்படி வளர்கிறது? மந்தரை என்கிற முளையாக வளர்கிறது. தாடகை என்கிற வித்து மந்தரை என்கிற முளையாக வளர்கிறது. இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். ராவணன் போட்ட வித்து ராவணன் இழைத்த தீமையாக தோன்றுகிற மந்தரை. அது எப்படி அந்த முளை விட்டு அந்த நாற்று நன்றாக செழிக்கிறது பாருங்கள். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான். இதுதான் அந்த முகம். ராவணன் தீமை செய்கிறான் என்கிற அந்த முளைகள் ஆங்காங்கே முளைத்து விட்டன. இதில் என்னன்னா, ராவணன் இன்னும் ராமன் குடும்பத்துக்குன்னு தனியாக தீமை செய்ய ஆரம்பிக்கல. கூனி தான் அங்கே வந்திருக்கா. கூனி தான் அந்த இடத்துல ராமன் குடும்பத்துக்குன்னு அதை மடை மாற்றி இருக்கிறாள். தாடகை செய்த தீமைங்கிறது பொதுவாக முனிவர்களுக்கு. அதுக்கு ராமனை விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போனாருங்கிறது ராவணன் டைரக்ட்லி அப்போசிங் ராமன் குடும்பம் இல்லை. ஆனால் இங்கே ராமனுடைய அந்த ஸ்கீமிங்கில் இப்போ மந்தரை மெல்ல ராமன் குடும்பத்தை நோக்கி அந்த முளையை செலுத்தி விட்டாள். ரெண்டாவது பிரதிமுகம். இதுக்கும் முகம்தான், ஆனால் பிரதிமுகம், எதிர்த்தரப்பிலே இருந்து முகம். அதுதான் நாற்று. நீங்கள் விதை முளை விடுகிறது. அந்த முளையை எடுத்து நாற்றாகும்போது அந்த நாற்றை எடுத்து மீண்டும் நடுவார்கள் இல்லையா? அப்போ அது பிரதிமுகம் ஆகிறது. மீண்டும் முளைத்து முகம் காட்டுவது. இது எங்கே நடக்கிறது? இப்போ மந்திரையினுடைய செயலால் ராமன் கானகம் போக, ராமன் கானகம் போய் கானகத்தில் 14 வருஷம் இருந்துட்டு வந்திருந்தா ஒன்றுமே இல்லை. இப்போது இங்கேருந்து போன இந்த செயலுக்கு அங்கே இன்னொரு கவுண்டர். யார்? சூர்பனகை, கரன் போன்றவர்கள் பிரதிமுகம் காட்டுகிறார்கள். இங்கே முளைவிட்டு நாற்று அங்கே நடப்பட்டு மீண்டும் அது முகம் காட்டுகிறது. மந்தரை காட்டுக்கு போக சொன்னால் அதோட காட்டுக்கு போனதோடு நின்று போச்சுன்னு வைங்களேன். காட்டுக்கு போனார்கள், 14 வருஷம் இருந்தார்கள், திரும்பி வந்தார்கள்னா இந்த மந்திரையினுடைய செயல் நாற்று பிடித்து மீண்டும் முகம் காட்டுவதுங்கிறது வராது. அந்த முளை நாற்று விட்டு அந்த நாற்று மீண்டும் நடவு செய்யப்பட்டு அது முகம் காட்டுகிறது. அதுதான் பிரதிமுகம். ஆரண்யத்தில் சூர்பனகை, கரன் போன்றோரால் இழைக்கப்படுகிற தீமைகள் இவையெல்லாம் ராவணன் தீமை நாற்று விட்டு வளர்வதை காட்டுகிறது. மூன்றாவது கர்ப்பம். கர்ப்பம் என்றாலேயே ஸ்பெசிஃபிக்காக சூழ்கொள்ளுதல், கருக்கொள்ளுதல். ஆரண்யத்தில் தான் மாயமானை அனுப்பி ராமலக்ஷ்மணர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றி சீதையை அபகரிப்பதுங்கிறது இருக்கே, அந்த சீதையை அபகரிப்பது தான் ராவணன்
அந்த ஸ்கீம்லேயே மையமாக வைப்பது ராமன் குடும்பத்திற்காக அந்த தீமை என்கிற கருக்கொள்ளுதல். ராவணன் கபட வேடத்தில் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு போவதற்கு திட்டமிடுகிறானே, அந்த மைய நிகழ்ச்சிதான். காட்டுக்கு போய்விட்டு திரும்பி வந்து விடலாம். இந்த மைய நிகழ்ச்சி நடைபெறாமல் இருந்திருந்தால் காவியம் தொடர்ந்திருக்கவே முடியாது. எனவே இதுதான் அந்த மைய நிகழ்ச்சி, கர்ப்பம். ஆரண்யத்தில் மாயமானால் ராம இலக்குவர்கள் அகற்றப்படுவது, இதுதான் காப்பியத்திற்கான கருவாக அமைகிறது. இப்போது ராவணனுடைய இந்த தீமை செயல் இருக்கே, இதற்கான விளைவு கரு முதிர்ந்து வளர்கிறதே, அதுதான் விளைவு. கருக்கொண்டு அந்த கரு வளர வேண்டும். சீதையை அபகரித்து கொண்டு போய் சீதையை சிறை வைக்கிறானே, அதுதான் அந்த கரு முதிர்கிற நிலை, விளைவு என்கிற நிலை. இதன் விளைவாக, அந்த கருவின் விளைவாக ராமன் சீதையிடத்திலிருந்து பிரிய, சீதை ராமனிடத்திலே இருந்து பிரிய, ராமனும் சீதையும் துயரத்திற்கு உள்ளாக, ராமன் சீதை பொருட்டு மற்றவர்களும் துயரத்திற்கு உள்ளாக. ஸோ விளைவு, அந்த கருவினுடைய விளைவு, வெறும் விளைவில்லை, ஒரு விளைவு, அதனுடைய ரிப்பிள் எஃபெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, சீதையை காணோம்னு நாம் போய் சொன்னால் சுக்ரீவ மகாராஜாவுக்கு கோபம் வரும். சுக்ரீவ மகாராஜா இறந்து போனால் ராமனும் இறந்து போக, பின்னர் இலக்குவனும் இறந்து போகன்னு ரிப்பிள் எஃபெக்டை பற்றி வானரங்கள் பேசினார். அப்போ இந்த விளைவுங்கிறது ஒரு நேரடி விளைவு மாத்திரம் அல்ல, அதிலே இருந்து பல விளைவுகள், செயின் ரியாக்ஷன். சீதையை சிறை வைத்தது விளைவுதான். ராமனிடம் இருந்து சீதை பிரிக்கப்படுகிறாள். ஆக இந்த வரிசையில் பார்த்தால் ராவணன் தீமை என்கிற விதை மந்தரையின் செயல்களாக நாற்றுவிட்டு பின்னர் சூர்ப்பனகையாக செழித்து வளர்ந்து காப்பியத்திற்கான கருவாக தோன்றி இப்போது சீதை அசோகவனத்தில் சிறை இருக்கிறாள் என்பதில் முதிர்ந்து வளர்ந்து விட்டது. துய்த்தல், இந்த 5 சந்திகளில் நிறைவாக இருப்பது துய்த்தல் அல்லது துய்ப்பு. துய்ப்பு என்றால் அனுபவிப்பு. ராவணன் தான் இழைத்த தீமையின் பலனாக, பயனாக போர்க்களத்தே மடிந்து போகிறானே, அதுதான் துய்ப்பு அல்லது துய்த்தல், அதன் பலன்களை துய்த்தல். இப்போது இவற்றை வரிசையாக மறுபடியும் பார்க்கலாம். நாடக காப்பியத்திற்கு 5 சந்திகள் என்றால் முகமாக இருப்பது பாலகாண்டமும் அயோத்தியா காண்டமும், பிரதிமுகமாக ஆரண்ய காண்டத்தில் சூர்ப்பனகை, கரன் ஆகியோர் வருகை. கர்ப்பம் ஆரண்ய காண்டத்திலேயே சீதை அபகரணம். விளைவு சீதையின் துயரம், ராமனின் துயரம். இந்த இருவரையும் சேர்த்து வைப்பதற்கான அனுமனின் முயற்சிகள், அதுதான் சுந்தரகாண்டம். துய்த்தல் யுத்தகாண்டத்தில் வரப்போகிறது. பெரியோர்களே, இந்த வரிசை என்ன என்று பார்ப்பீர்கள். ஆனால் நாம் பார்க்கிறோமே, இந்த வரிசை ராவணனுடைய பெர்ஸ்பெக்டிவிலே இருந்து, ஆன்டி ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ், ராவணன் செய்திருக்கக்கூடிய தீமைகள், அந்த தீமைகள் எப்படி முகம், பிரதிமுகம், கர்ப்பம், விளைவு, துய்த்தல் என்கிற சந்திகளில் நிற்கின்றன என்று பார்க்கிறோம். இதையே ஃப்ராம் தி ஹீரோஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க முடியும். என்ன, கொஞ்சம் இப்படியும் அப்படியும் அந்த கதை போக்கு, சம்பவங்கள் மாறும். ஆனால் அந்த சந்திகள் 5 அப்படியே தான் இருக்கும். ராமனுடைய பிறப்பு என்பதுதான் ராமனுடைய சைட்லேருந்து, ஹீரோ சைட்லேருந்து ஹீரோ தோன்றுகிறான். ராமனுடைய பிறப்பு, ராமஜனனம். பிரதிமுகம் எங்கே? அயோத்தியா காண்டத்தில் வனத்திற்கு செல்வது. வனம் செல்கிறேன், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ, மன்னவன் பணியன்றாகின் நும்பணி மறுப்பனோ, அம்மா இப்போதே போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு புறப்பட்ட அந்த தன்மை. கர்ப்பம் எங்கே வருகிறது? அதே சீதை அபகரணம். ஆனால் மானுக்கு பின்னால் போகலாம் என்று ராமன் எடுத்த முடிவு. விளைவு சுந்தரகாண்டம், அனுமன் சீதையை காண்டல்.
துயரத்தில் அவள் இருந்தால் கூட அவளை பார்த்தவுடன் அவளுக்கும் ராமநாமம் கேட்டு உயிர் வருகிறது இல்லையா? துய்த்தல் ராமன் வெற்றி. ஆன்டி ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா ராவணன் தோல்வி, ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா ராமனுடைய வெற்றி. ஆக 5 சந்திகளில் சுந்தரகாண்டம் என்பது விளைவு என்கிற சந்தியை குறிப்பதாக அமைகிறது. இந்த சுந்தரகாண்டத்திற்கு என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா? இவ்வளவு நேரம் நாடக காப்பிய முறையில் 5 சந்திகள் என்றெல்லாம் பார்த்தோமே. சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு என்று சொல்லுவார்கள். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தால் சமஸ்கிருத மொழி படிக்க தெரிந்தவர்கள் இல்லை, தமிழ் மொழி காப்பிய ரீதியாக அதை படிக்க தெரிந்தவர்கள் என்று இல்லை. ஏதோ எழுத்துக்களை மட்டுமே படிக்க தெரிந்தவர்கள் கூட உரைநடை சுந்தரகாண்டம் என்று ஒரு புத்தகம் வைத்திருப்பார்கள். அனுமன் என்கிற வானரம் வந்தது குதித்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த உரைநடை சுந்தரகாண்டத்தை கூட விடாமல் படிப்பார்கள். மூல நூலை பாராயணம் செய்வார்கள், செய்யுளை பாராயணம் செய்வார்கள். சுந்தரகாண்டத்தில் ஏதோ ஒன்று, சுந்தரகாண்டம் ஈவன் இன் ப்ரோஸ் ஃபார்ம் பாராயணம் செய்வார்கள். அந்த அளவிற்கு சுந்தரகாண்டத்திற்கு பாரம்பரியமாக இருக்கிற சிறப்பு. சுந்தரகாண்டத்தை 2 வகைகளில் நாம் அணுகலாம். லிட்ரரி கிரிட்டிசிசம் என்று சொல்கிறோமே, அந்த லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் இலக்கிய திறனாய்வில் 2 வகைகளில் அணுகலாம். ஒன்று உலக நூல் முறை, சாதாரணமாக லௌகீகமாக இருக்கிற நம்முடைய அறிவு முறை என்று வைத்துக்கொள்வோம். இன்னொன்று அறிவ நூல் முறை. அந்த அறிவ நூல் முறை என்ன என்பதை பின்னர் பார்க்கலாம். உலக நூல் முறை என்பதை வைத்துக்கொள்வோம். What is there in the world? And how do we look at Ramayana from this perspective or from this approach? அயோத்தி நாட்டைச் சேர்ந்த இளவரசன் ஒருவன், அவனுக்கு வாழ்க்கை சிக்கல்கள் வந்தன. அந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு அவன் பல்வேறு வகைகளில் போராடினான், பல முயற்சிகளை செய்தான், பல நட்புகளை கொண்டான், பலவிதமாக அவனுடைய முறைமைகள் இருந்தன. இவற்றையும் மீறி சிக்கல்கள் வந்தபோது அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு வழிகளை தேடினான். யாரோடு கூட்டு சேர வேண்டும், யாரோடு கூட்டு சேரக்கூடாது என்றெல்லாம் அலசி ஆராய்ந்தான். கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ என்று வாலி சொல்லியிருந்தாலும் அந்த வாலியோடு கூட்டு சேராமல் கபந்தன் சொல்லியபடி சுக்ரீவனோடு கூட்டு சேர்ந்தான். அப்போ இவாலுவேஷன். இப்போதைக்கு வாலி மிகப்பெரிய வீரன், அவனோட கூட்டு சேர்ந்தால் ராவணனை பிடித்து விடலாம். ஆனால் அவனோடு கூட்டு சேர்ந்தால் ராவணன் செய்த தவறுகளை தட்டி கேட்க முடியாது. இப்படியெல்லாம் இவாலுவேட் பண்ணி இறுதியில் அந்த சிக்கல்களை வெற்றி கொள்கிறான். இது உலக நூல் முறையில் from the material perspective, from the லௌகீகா perspective, from the worldly perspective இந்த காப்பியத்தை நாம் பார்க்கிற தன்மை. அறிவ நூல் முறை, அறிவங்கிறது இந்த இடத்துல பாரத தர்மம் அறிவு என்று சொல்கிற அந்த சித்தத்தை குறிக்கும். வெறுமன புக் நாலேஜ் இல்லை, புக்கிஷ் நாலேஜ் என்று சொல்கிறோமே, அந்த புக்கிஷ் நாலேஜ் இல்லை. இது விஸ்டம். விஸ்டமில் கூட எக்ஸ்பீரியன்ஷியல் விஸ்டம். அந்த அறிவ நூல் முறையில் இந்த காப்பியத்தை எப்படி பார்க்கலாம்? இறைமை வெளிப்படுகிறது. ராமன் என்கிற வகையில் இறைமை வெளிப்படுகிறது. அந்த இறைமையோடு சேருகிற முயற்சியில் தொடக்கத்தில் ஜீவன் என்கிற சீதை வெற்றி கொள்கிறாள். அந்த ஜீவன் இறைமையோடு சேர்ந்திருக்கிறது அயோத்தியில். இறைமையின் திருவடிக்கீழ் இருக்கிற முயற்சி. ஜீவன் இறைவனுடைய திருவடிக்கீழ். அப்போ சீதை ராமனுடைய காலடியிலேயே உட்கார்ந்திருந்தாளா என்ற கேள்வி வேண்டாம். அங்கே it does not fit the individual, it is the concept which is important. இறைமையின் திருவடிக்கீழ்
அந்த ஜீவன் இருக்க தலைப்படுகிறது, ஆனால் எப்படியோ பிரிக்கப்படுகிறது. எப்படியோ அது பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்பட்ட நிலையில் அது மீண்டும் சேருவதற்கு பலவிதமான முயற்சிகள். அந்த முயற்சிகளில் அது மீண்டும் இறைமையை சேர்கிறது. இதுதான் அறிவ நூல் முறையில் டு அனலைஸ் திஸ் எபிக். இப்போ இந்த முறையில் அனலைஸ் பண்ணும்போது இறைமையின் திருவடி கீழ் அந்த ஜீவனை மீண்டும் சேர்க்கிற ஒரு தன்மை இருக்கிறதே, that becomes important. எப்படியோ சேர்கிறது, ஆனால் விட்டு பிரிந்து விடுகிறது அப்படின்னா தடங்கள் ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் களையப்படவில்லை. இப்போது மீண்டும் சேர்ப்பிக்கப்படுகிறது என்கிற போது அந்த காரணங்கள் களையப்பட்டு அந்த பிரிவினால் வந்த வருத்தம் அந்த ஜீவனுக்கும் புரிய, அந்த ஜீவன் இனிமேல் பிரியமாட்டேன் என்கிற சங்கல்பத்தோடு இங்கே சேருகிறது. அப்படி சேருவதற்கு உதவி செய்கிற குரு அல்லது மேன்மையாளர். இந்த கதையிலேயே பார்த்தா கூட இனிமே நான் மானை பார்த்தா வேணும்னு கேட்க மாட்டேன்னு சீதை நினைத்திருக்க கூடும் இல்லையா? அப்போ அந்த இணைப்பை சேர்ப்பை கொண்டு வருகிற நிலை. அதனால தான் சுந்தரகாண்டத்துக்கு சிறப்பு. ஆரண்ய காண்டம் பிரிவை சொல்லும், அயோத்தியா காண்டம் இணைப்பை சொல்லும்னா உடனே பிரிவு வருகிறது. அதெல்லாம் ஒரு டெம்பரரி ஒட்டுதல், திருப்பி ஒரு பிரிவு. ஆனால் பிரிவிலே வருந்தி 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 இனிமேல் நான் பற்றிய இந்த திருவடியை விடமாட்டேன் என்கிற சங்கல்பத்தோடு பற்றுவது. அப்படி பற்றுவதற்கு துணை செய்வது யார்? இந்த இடத்தில் அனுமன் இல்லையா? அந்த அனுமனை பற்றிய தகவல்களை சொல்கிற சுந்தரகாண்டம். இந்த முறையில் பார்த்தால் சுந்தரகாண்டம் அறிவ நூல் முறையில் மிகுந்த மேன்மை அடைகிறது. எப்படி? இறைவன் இணையடியின் கீழிருக்கும் பேறு இழந்துவிட்ட பிறவி, அந்த பேரை இழந்துவிட்ட ஒரு உயிர், இறைவன் இணையடியின் கீழிருக்கும் பேற்றை இழந்துவிட்ட உயிர் பிறவிச் சிறையில் வாடுகிறது, இந்த சம்சாரச் சிறையில் வாடுகிறது. அப்படி இந்த சம்சாரச் சிறையில் வாடுகிற உயிர்களுக்காக பிராட்டியானவள் தானே அசோகவனத்து சிறையில் வாடுகிறாள். பிராட்டி நமக்கு என்ன நேரும் என்பதை நடிப்பித்து காட்டுகிறாளே தவிர அவளுக்கே அவை நேர்ந்தன என்று கொள்ளலாகாது. அவள் நினைத்திருந்தால் அவளால் அதிலே இருந்து தப்பியிருக்க முடியும். ஆனால் நமக்காக எப்படி என்பதை காட்டி நமக்கு அருள் பாலிக்கிறாள். பிறவிச் சிறையில் வாடுகிற உயிர்களுக்காய் அசோகவனத்து சிறையிருந்து பிராட்டி பேறு தருகிறாள். நம்பர் 1. நம்பர் 2, உயிர்களின் குற்றம் காணாமல் பக்கத்தில் இருந்த அரக்கிமார்களுடைய குற்றத்தை பிராட்டி பார்க்கவில்லை. போகட்டும், மன்னித்து விடலாம். சுக்ரீவன் காலதாமதம் செய்தபோது ராமன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மன்னித்து விடுகிறேன். இவ்வளவென்ன, ஒருவேளை ராவணனே கூட சீதையை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்றால் ராமனுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கும்? ஆக உயிர்களின் குற்றத்தை காணாமல் காப்பதற்கு விழைகிற இறைவனுடைய பெருமை. நம்பர் 3, இறைவனை பிரிந்த உயிரை மீளச் சேர்க்கிற குருவின் பெருமை. இந்த 3ஐயும் இது தருகிறது. இந்த உயிர் இறைவனிடத்தில் எப்படி சேருவது என்று தவிக்கிற அந்த தவிப்பு, அங்கே தவிக்கிறாள் இல்லையா? எப்படியாவது தடங்கல்களை மீறி அந்த ராமனை அடைந்து விட வேண்டும் என்று அவள் தவிக்கிறாளே. இந்த உயிர் இறைவனை அடைவதற்கு தவித்து தடைகளை மீறுவதற்கு என்னவெல்லாம் யத்தனம் செய்யுமோ அந்த யத்தனங்கள் ஆதங்கங்கள் சேர்ந்த நிலை. இந்த உயிர் இறைவனை நாடுவதற்கு செய்கிற முயற்சி. தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உயிர்களை காப்பதற்கான இறைவனின் முயற்சி. இறைவனையும் உயிரையும் சேர்க்கிற குருவின் முயற்சி. இந்த 3ம் இருப்பதனால்தான் சுந்தரகாண்டம்
மற்ற காண்டங்களை காட்டிலும் மிகுந்த மேன்மை அடைகிறது. பெரியோர்களே, சுந்தரகாண்டத்திற்குள் நேரடியாக நாம் நுழைவதற்கு முன்னர் அடுத்த வகுப்பிலேதான் சுந்தரகாண்டத்திற்குள் முறைமையாக நுழைய இருக்கிறோம். அதற்கு முன்னர் இந்த ஒரு நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. கம்பராமாயணத்தை அடியொற்றி தம்முடைய ராமநாடக கீர்த்தனையை பாடினார் அருணாச்சல கவிராயர். கம்பராமாயணம்தான் அவருக்கு பேஸ். அருணாச்சல கவிராயருடைய ராமநாடக கீர்த்தனையில் ஒவ்வொரு கீர்த்தனையும் வில் ரீகேப் a particular scene of கம்பராமாயணம் or a sequence. இதே அருணாச்சல கவிராயர் அனுமன் மீது நிறைந்த பக்தி கொண்டவர். அவர் அனுமார் பிள்ளைத்தமிழ், பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்பது உண்டு. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழுக்கு முன்னோடியாக சில செய்திகளை பிள்ளைத்தமிழ் ஃபார்மேட்டில் பாடுகிறார். ஆனால் பிள்ளைத்தமிழ் என்பதற்கு ஓர் இலக்கணம் உண்டு. சிற்றிலக்கியத்தில் ஒன்றாக இருக்கிற பிள்ளைத்தமிழ் ஒரு குழந்தையின் வளர்ச்சியை 10 பருவங்களாக பகுத்து ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 அல்லது 11 பாடல்களை தரும். ஆக மொத்தம் 100 பாடல்கள் அமைவதாக இருக்கக்கூடியதுதான் பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை குமரகுருபரர் பாடினார். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழையும் அவர்தான் பாடினார். ஏராளமான பிள்ளைத்தமிழ் நூல்கள் பிற்காலத்தில் வந்துவிட்டன. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் கூட உண்டு. இங்கே அனுமாருக்கு பிள்ளைத்தமிழ். அந்த அனுமனை சின்ன குழந்தையாக பார்த்து தாலாட்டி சீராட்டி செங்கீரை ஆடவிட்டு ரசிக்கிறார் அருணாச்சல கவிராயர். அந்த அனுமார் பிள்ளைத்தமிழிலே இருந்து ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இப்போது பார்க்கலாம். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த அனுமார் பிள்ளைத்தமிழ் பதிப்பிலே உள்ளடக்கம் என்கிற தலைப்போடு எத்தனை பருவங்கள், ஒவ்வொரு பருவத்திற்கும் எத்தனை பாடல்கள் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. காப்பு பருவம், காப்பு பருவம்னா அந்த குழந்தைக்கு காப்பு, இவர்களெல்லாம் காப்பாக இருக்க வேண்டும், இவர்களெல்லாம் காப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தையை காப்பது. செங்கீரை பருவம், அந்த குழந்தை செங்கீரை போல அப்படி அமர்ந்து ஆடுவது. தாளப்பருவம், ஏலேலோ ஏலேலோ ஆராரோ ஆராரோ என்று தாலாட்டுவது. சப்பாணி, அந்த குழந்தை முழுவதுமாக நடக்காமல் ஒரு காலை தூக்கி தூக்கி உட்கார்ந்தபடியே வருவது சப்பாணி கொட்டுதல். முத்த பருவம், முத்தம் கொடு என்று கேட்பது. வருக என்று தளர் நடையிட்டு வருகிற அந்த குழந்தையை வருக வருக என்று அழைப்பது வருகை பருவம். அந்த குழந்தை நிலாவை பிடித்து கொடு என்று கேட்பது அம்புலி பருவம். ஆண் குழந்தை என்பதனால் சின்ன பறை என்கிற அந்த இசைக்கருவியை வைத்துக்கொண்டு தெருவிலே இழுத்துக்கொண்டே அதை படபடா என்று தட்டுவது சிறு பறை கொட்டல். சிற்றில் சிதைத்தல், பெண் குழந்தைகள் கட்டியிருக்கிற சிற்றில்களை, மணலில் கட்டிய வீடுகளை போய் அழிப்பது சிற்றில் சிதைத்தல். இந்த ஆண் குழந்தை என்ன செய்யும்? ஏதாவது ஒரு வண்டி போல, ஒரு சக்கரம் போல வைத்து அதிலே ஏதோ ஒரு உறுப்பை வைத்து அல்லது ஒரு கூம்பு போல ஒன்றை வைத்து அதுதான் தேர் என்று இழுத்துக்கொண்டே போகும். சிறு தேர் உருட்டல். இப்படி இந்த 10 பருவங்களில் அனுமார் பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டிருக்கிறது. சிறுபறை கொட்டல் என்கிற அந்த பருவத்தில் மாத்திரம் 11 பாடல்கள், ஆக மொத்தம் 101 பாடல்கள் நிறைந்த நூல். அந்த குழந்தைக்கு காப்பு போடுகிறார் அருணாச்சல கவிராயர். அனும குழந்தைக்கு காப்பு. 33 தேவர்களும் வந்து, இல்லை 33 கோடி தேவர்களும் வந்து காப்பு போடுங்கள். காப்பு போடுங்கள் என்றால் காப்பு இட வேண்டும் என்றல்ல. 33 கோடி தேவர்களும் வந்து இந்த குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நேமிமலை, பருதிமலை, மேருமலை, இமயமலை, நீலமலை முதன்மலைகள் நெட்டிட்டு வீரவும். இந்த மலையெல்லாம் நேமிமலைன்னு ஒன்று இருக்குது, பருதிமலைன்னு இருக்குது, மேருமலை, இமயமலை, நீலகிரி மலை, இதெல்லாம் அப்படியே நிமிர்ந்து பார்க்க நீ அதிகன் என வினவி வாயு மகபதி புகழை நேருமறு திசையரசர் ஒத்து கை பேசவும். நீதான்பா பெரியவன்,
அப்படின்னு வாயுவினுடைய மகபதியாக, வாயுவினுடைய மகனாக இருக்கிற இந்த குழந்தையை பற்றி திசை அரசர்களெல்லாம் ஒத்துக்கொண்டு பேசவும், ஆசகலும் அறமகளிர் சாமரைகள் வீச, குற்றமில்லாத அப்சர பெண்கள் சாமரை வீச, முனை ஆழிவளை திகழ மகுட பத்தி வீசிட, ஆடவர்கள் பரவ விளையாடல் புரிபவனை, என்னை ஆளும் ஒரு தனி முதலை, வெற்றி பிரதாபன், என்னை ஆளுகிற இந்த அனுமன், எனையாள் வரதன் என்று கம்பர் ராமனை சொல்லுவார். இங்கே அனுமார் பிள்ளை தமிழில் அருணாச்சல கவிராயர் அனுமனையே சொல்கிறார். என்னை ஆளும் ஒரு தனி முதலை வெற்றி பிரதாபனை, ஆசைகளை உதறிவிடு தேசிகனை. அவன் யார்? தேசிகன். தேசிகன் என்றால் குரு, வழிகாட்டுபவன். சிறையிலே வாடிக்கொண்டிருந்த அந்த ஜீவனுக்கு வழிகாட்டியவன். ஆசைகளை உதறிவிடு தேசிகனை. அவனுக்கென்று எந்த ஆசைகளும் கிடையாது. ராமகாரியம்தான் அவனுடைய ஆசை. ஆசைகளை உதறிவிடு தேசிகனை, அழகு திரிலோச்சனனை, அனுமனை, வனப்புக்கோர் காவலர் 6 11 4 2 என ஆகவரை உள அமரர் 33. அந்த அனுமனுடைய வனப்புக்கு காவலர்களாக யார் இருக்கிறார்கள்? 33 பேர். இந்த 33ங்கிறதுக்கு ஒரு கணக்கு உண்டு. 33 பேர் யாரு? ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி வர்க்கம். அப்போ 33 கோடி வந்துடும். அந்த 33 பேர் யாருன்னா 6 20 6 2 12 பேர் ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள். 11 பேர் ஏகாதச ருத்ரர்கள். 4 4 2 8 அஷ்டவசுக்கள். 20 அஸ்வினி தேவர்கள். துவாதச ஆதித்யர்கள் 12, ஏகாதச ருத்ரர்கள் 11, அஷ்டவசுக்கள் 8, ஆக 31 ப்ளஸ் அஸ்வினி குமாரர்கள் 2 பேர் 33. இந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வர்க்கம் என்றால் 33 கோடி பேர். இந்த 33 கோடி பேரும் ஆசைகளை உதறிவிடு தேசிகனாக இருக்கிற அனுமனுக்கு, அனுமனுடைய வனப்புக்கு காவலாக இருப்பார்கள். காப்பு போடுகிறார். அனுமன்னு சொல்லும்போது அழகு திரிலோச்சனன். இந்த அனுமார் பிள்ளை தமிழின் சிறப்பு அதுதான். இதில் திரிநேத்திர அனுமன் அப்படின்னே பேர். இந்த குழந்தைக்கு வெறுமன அனுமன்னு பேர் இல்லை, 3 கண்களை உடைய அனுமன். சிவனாருடைய அம்சம் என்பதனால் திரிநேத்திரதாரியாக இருக்கிற அனுமன். இந்த குழந்தை அப்படி உட்கார்கிறது. செங்கீரை பருவம் என்றால் ஒரு சின்ன குழந்தை அப்படி கொஞ்சம் எழுந்து இப்படி உட்காரும். அப்படி உட்காரும்போது பேலன்ஸ்டாக உட்கார முடியாது. கையை இப்படி ஊனி உட்காரும். 2 கைகளையும் ஊனி உட்காந்துட்டு சில சமயம் கொஞ்சம் கையை தூக்க முயற்சி பண்ணும், பேலன்ஸ் வராது. அப்படி ஊனி உட்காந்தா கூட கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் இருக்காது. இப்படியும் அப்படியும் ஆடும். இந்த கீரை கட்டு காற்றுல இப்படியும் அப்படியும் ஆடுனா எப்படி இருக்கும்? பாத்தியில் இருக்கிற கீரை இப்படியும் அப்படியும், மென்மையான கீரை கொஞ்சம் காற்றடித்தால் இப்படியும் அப்படியும் ஆடுகிறதே, அதுக்கு தான் செங்கீரை ஆடுதல். அந்த ஆடுகிற பருவத்திற்குத்தான் செங்கீரை பருவம்னு பேர். கார்வாய் கருங்கடல் உடுத்தமா நிலமகள் கருந்துகில் கிழித்து நீக்கி, கலைமகள் மணாளன் திருக்கோயில் இடுமணி கதவம் திறக்கும் வெய்யோன், சூர்வாய் சுடற்பழம் பொடு வெளி வரக்கண்டு, சுடுபசிக்கு இறை இது என தொழுதகைய அன்னை புகழ் மொழி வழி எழுந்திரு தோளினை புடைத்து, வாவி தார்வாய்த்த பரியேழும் உலைய அருணன் தழுதழுக்க, வெறு வெளியில் ஒற்றை சகட நெறி தர எதிர் குதித்து 1000 கதிர் தலைவனை கனிகொல் என்னா, தேர்வாய்க்குள்ளே விழுங்கிட வாய் திறந்தவன் செங்கீரை ஆடியருளே. அனுமனை பற்றிய ஒரு செய்தி, அனுமனுடைய குழந்தை பருவத்து செய்தியாக பராசர சமிதியில் காணப்படுகிறது. பராசர சமிதை சொல்லுகிற இந்த செய்தி இதுதான். சின்ன குழந்தை அனுமன் பசித்தால் என்ன சாப்பிட வேண்டும் என்று தாய் சொல்லிக் கொடுத்திருந்தால், நீ பசித்தால் பழங்களை மட்டுமே புசிக்க வேண்டும்.
இந்த குழந்தைக்கு பசிக்கிறது. இப்படி பார்த்தது, வானத்திலே செக்கச்சிவக்க ஒரு பழம். அட, செக்கச்செவேல் என்று இருக்கிற பழம் என்று ஓடிப்போய் அந்த பழத்தை பிடித்து விட்டது. அது என்ன பழம்? கார்வாய் கருங்கடல் உடுத்த மா நிலமகள் கருந்துகில் கிழித்து. சுற்றிலும் கடல், அந்த கடலையே தன்னுடைய ஆடையாக உடுத்து கொண்டிருக்கிற நிலமகள் இருக்கிறாளே, இந்த நிலமகள் கருங்கடலை ஆடையாக உடுத்து கொண்டாள். அதில் என்ன ஆச்சுன்னா, கருப்பாக இருட்டு துணி அவ மேலே விழுந்து போச்சு. இருள் துணி, இருட்டு துணி அவ மேலே விழுந்து போச்சே. அந்த துகிலை கிழித்து, கருந்துகில் கிழித்து அவளுடைய இருட்டை நீக்கி, கலைமகள் மணாளன் திருக்கோயில். கலைமகள் மணாளன் பிரம்மாவினுடைய கோயில் என்னன்னு கேட்டால், இந்த உலகமே பிரம்மாவின் கோயில். ஏன்னா சிருஷ்டிக்கு அதிபதி, இது சிருஷ்டி செய்யப்பட்ட உலகம்தானே. எனவே சிருஷ்டிக்கு அதிபதியின் கோயில் இதுதான். கலைமகள் மணாளன் திருக்கோயில் இடுமணி கதவம் திறக்கும் வெய்யோன். இந்த உலகம், இந்த அண்டத்தின் கதவுகளை, இரவு நேரத்தின் இருட்டை வெளியிலே கிழித்து தள்ளிவிட்டு இந்த கதவுகளை திறக்கிற சூரியன். அந்த சூரியனை சூர்வாய் கடும் சுடற்பழம் பொடு வெளி வர கண்டு, அந்த வெய்யோன் அப்படி கிழக்கே உதித்து மேலே வருகிறான். செக்கச்சிவப்பாக அந்த கிழக்கிலே உதிக்கும் போது தெரிகிறான். சுடற்பழமாக தெரிகிறான். சூர்வாய் சுடற்பழம் பொடு வெளி வர கண்டு, இது என்னோட பசிக்கு இதுதான் பழம், சுடு பசிக்கு இறை இது, இதுதான் என்னுடைய பசிக்கு பழம் என்று எண்ணிக்கொண்டு தொழுதகைய அன்னை புகழ் மொழி வழி எழுந்து இரு தோளினை புடைத்து, அம்மா சொன்னா பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா என்று நினைத்து கொண்டு அந்த பழம் வேண்டும் என்பதற்காக அதுவரை படுத்திருந்த குழந்தை எழுந்து இரு தோளினை புடைத்து, வீர பராக்கிரமம் மிக்க அந்த தோள்களை புடைத்து கொண்டு அப்படி வானத்திலே பாய்ந்து, வாவி தார் வாய்த்த பரி ஏழும், மாலைகள் சூடியதாக இருக்கிற 7 குதிரைகள், சூரியனுடைய தேருக்கு 7 குதிரைகள், அந்த பரி 7ம் உலைய, இந்த குழந்தை பாய்ந்ததில் அந்த 7 குதிரைகளும் அப்படியே உலைந்து போயின. தேரோட்டியாக இருக்கிற அருணன் தழுதழுத்து போனான். அருணன் தழுதழுக்க வெறு வெளியில் ஒற்றை சகட நேரி தர, அந்த ஒற்றை சகடம் கொண்ட தேர் அப்படியே தவித்து போக, இங்கும் அங்கும் திக்குமுக்காட, அப்படி போய் அந்த தேருக்கு எதிரில் குதித்து, குதித்து 1000 கதிர் தலைவனை, 1000 கதிர்கள் கொண்ட அந்த சூரியன் என்கிற தலைவனை எதிரில் போய் குதித்து, கனிகொல் என்ன, ஓ நீதான் பழமா என்று கேட்டு, நீ கனியோ, நீ கனிகொல்லோ என்று அந்த பழத்தை கேட்டு தேர்வாய்க்குள்ளே விழுங்கிட வாய் திறந்தவன். தேர்வாய்க்குள்ளே தேர்ந்து உண்ணக்கூடிய தன்னுடைய வாயில் விழுங்கிடுவதற்காக வாய் திறந்தவன் இருக்கிறானே, அனுமனே செங்கீரை ஆடி அருளே. அனுமனே, அந்த சூரியனையே சூரிய பழம் என்று பிடித்தவன் நீதானே, செங்கீரை ஆடியருளே தீர திரிநேத்திரம் உள வீர அனுமந்தனே, செங்கீரை ஆடியருளே. தீர திருநேத்திரமுள்ள வீர அனுமந்தன், 3 கண்களை கொண்ட வீர ஹனுமந்தன். இந்த ஹனுமந்தன் என்கிற பெயருக்கே இந்த சம்பவம் காரணம் என்பார்கள் இல்லையா? ஹனு என்றால் தாடை. சூரியனை போய் பழம் என்று இந்த குழந்தை பிடித்தவுடன் இயற்கையினுடைய நெறிகளுக்கு தலைவனாக இருக்கிற இந்திரனுக்கு கோபம் வந்ததாம். தன்னுடைய வஜ்ராயுதத்தால் இந்த குழந்தையை அடித்தான். அடித்த அடி தாடையில் விழுந்து தாடை முறிந்தது. ஹனுமன், அந்த தாடை முறிந்தவன் ஹனுமன் என்று அழைக்கப்படுகிறான் என்பார்கள். அந்த பழங்கதையை அந்த குழந்தை செங்கீரையாடும்போது எண்ணி பார்க்கலாம் என்று வைக்கிறார் அருணாச்சல கவிராயர். விஸ்வரூபம் காட்டுகிற
பேர் உரு காட்டுகிற பேர் அனுமந்தன் இப்போதுதான் செங்கீரை ஆட ஆரம்பித்திருக்கிறான். என்ன இருந்தாலும் அந்த சின்ன குழந்தை சூரியனையே பற்றி பிடித்து கொண்டு வந்து பழம் என்று உண்ணுகிற குழந்தை செங்கீரை ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை அப்படியே செங்கீரை ஆடட்டும். ஒரு வார காலம் அந்த குழந்தை செங்கீரை ஆட, சுந்தரகாண்டம் பற்றிய இந்த தகவல்களையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் தேக்கி வைத்துக்கொண்டு, சுந்தரகாண்டத்தில் முறையாக நுழைவதற்கு முன்னால் அனுமனை பற்றிய மேன்மைகளையெல்லாம் சிந்தனையில் எண்ணி பார்த்து அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.